கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் சுவடுகள். பத்தாண்டுகளை கடந்த பின்னரும் சுனாமி தந்த கண்ணீர் இன்னும் வற்றவில்லை. தமிழ்நாட்டில் 8000க்கும் அதிகமான உயிர்களை கொள்ளையடித்து சென்றது ஆழி பேரலை. படகுகளைப் போலவே உடைந்து போன மனசுகளை ஒட்ட வைக்கவே கொஞ்ச காலம் தேவைப்பட்டது. இந்த சுனாமி தந்த பாடங்கள் என்ன என்பதை சொல்வதற்கு பொருத்தமானவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராமசாமி ஆர் கிருஷ்ணமூர்த்தி. கடலோர மேலாண்மை மற்றும் பேரிடர் நிர்வாகத்தில் வல்லுநர். பள்ளிக்கூட குழந்தைகள் கேள்விகளை தொடுக்கிறார்கள். ஓர் அரை நூற்றாண்டு காலத்தில் தமிழ் சமூகம் சந்தித்திராத பேரழிவு இது. ஆழி பேரலையை பற்றிய மாணவர்களின் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமாக பதிலளிக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராமசாமி ஆர் கிருஷ்ணமூர்த்தி. 2004 வருடம் இந்தோனேஷியால உருவான அந்த சுனாமின்றது இந்தியாவுடைய கடற்கரை பகுதியில் மட்டும் இல்லாம ஒரு 11 நாட்டினுடைய கடற்கரை பகுதியில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. அதிலிருந்து 10 வருடம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 10 வருடத்துல இந்த 2004 சுனாமினால நமக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சது, என்னென்ன பாடங்கள் அதிலிருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கலந்துரையாடல். சுனாமி தந்த 2004 சுனாமி தந்த பாடங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பார்க்கக்கூடிய உங்களை மாதிரியான பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்றதுனால நாம இதை விவாதிக்க போறோம். இதை பற்றியான சில கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க அதை என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன். சார், 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டதற்கு கடலின் அடியில் உருவான நிலநடுக்கம் தான் காரணம் என கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் நிறையவே நிலநடுக்கம் வந்திருக்கிறது. ஆகையால் எந்த வகையான நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி ஏற்படுகிறது? இது பாத்தீங்கன்னா கடந்த 50 வருடத்துல ஏற்படாத ஒரு நிலநடுக்கம். ஒண்ணு, கடலுடைய தரைப்பகுதி உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தரைப்பகுதி ஒரு 40 அடி உயரத்துக்கு உயர்ந்த நிலையிலையும், ஒரு தரைப்பகுதி கடலுக்கு கீழே போன நிலைமையிலையும், இந்த அந்தமான் நிக்கோபாரினுடைய தீவுகள்ல பாத்தீங்கன்னா அந்தமான் தீவுகள்லாம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்தும், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிக்கோபார் தீவுகள்லாம் கொஞ்சம் கடலுக்கு கீழேயும் போயிருக்கு. அதாவது சராசரி கடல் நீர்மட்ட அளவு கூட ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நிக்கோபார் தீவுகள்லாம் கீழே போயிருந்த அளவுக்கு இந்த என்ன சொல்றது என்டையர் பூமியே ஒரு அதிர்வான நின்ன நிலைமைக்கு ஆனது இந்த 2004 சுனாமி மட்டும்தான். அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி நிறைய தடவை கடலுடைய தரைப்பகுதியில் நிலநடுக்கம் வந்திருக்கு. 8 புள்ளி அப்படின்ற அளவுல வந்திருக்கு, 9 அளவுக்கும் வந்திருக்கு. 2011 ஜப்பானுடைய வடகிழக்கு தீவு பகுதியில் இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அதனால சுனாமி உருவாயிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு கடலுடைய தரைப்பகுதி சேதமாகி சிதறி
இந்த கடலினுடைய மட்டத்தையே வந்து மாத்தி பூமியினுடைய என்ன சொல்றது தீவுகளினுடைய அமைப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு தாக்கம் எப்ப ஏற்பட்டிருக்குன்னா இந்த 2004 சுனாமியில மட்டும்தான். அதனாலதான் வந்து இந்த கடலுடைய தரைப்பகுதியில் நிலநடுக்கு வரும்போது சுனாமி வரும்னு ஒரு முன்னறிவிப்பு கொடுத்தா கூட நிறைய நேரத்தில் அது வராம போறதுக்கு காரணம் என்னன்னா அது எந்த மாதிரியான சிதைவு, உடைந்த தரைப்பகுதி ஹரிசாண்டலா இப்படி மூவ் ஆகுதா இல்ல ஒரு தரைப்பகுதி மேல தள்ளப்படுதா? மேல தள்ளப்படுது அப்படின்னா அது கண்டிப்பா சுனாமியில வரும். அது 2004 தான் வந்து நம்ம அதிகமா கண்கூட்டிருக்கோம். இது வந்து 50 வருட ஹிஸ்டரியிலேயே இதுதான் முதன்முறையான ஒரு அதிக பாதிப்பை ஏற்படுத்த ஒரு நிலநடுக்கம், கடலுடைய தரைப்பகுதியில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். சார், சுனாமினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, சிலர் இறந்தும் போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள எப்படி சார் நம்ம பாதுகாத்துக்கிறது? கடற்கரையை விட்டு தள்ளி எவ்வளவு தூரம் போக முடியும் உயரமான பகுதிக்குன்னு செல்றதுதான் சிறந்த ஒரு பாதுகாப்பு முறை. இதுக்கு வந்து இன்னும் சில மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருடைய கடற்கரை பகுதியிலையும் வந்து சுனாமி வரும்போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த 2004 சுனாமியில நமக்கு கிடைச்ச இன்னொரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் பூர்வமான சில கண்டுபிடிப்புகள். சென்னையினுடைய கடற்கரை பகுதி இல்ல தமிழ்நாட்டினுடைய மற்ற கடற்கரை பகுதிகளில் வந்து எந்த அளவுக்கு சுனாமியினுடைய பாதிப்பு இருந்துச்சு, எந்த அளவுக்கு கடல் தண்ணீர் வந்து சுனாமியினுடைய அலை வந்து உள்ள வந்துச்சு, எந்த அளவுக்கு இருந்த வீடுகளுடைய பகுதியெல்லாம் பாதிப்பாயிருக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கிறதுனால முடிந்தவரை அந்த அபாய நிலையில் உள்ள பகுதியை விட்டு வெளியேறணும். சோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு முன்னெச்சரிக்கை. அது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய உயிரிழப்பு வந்து நம்ம தடுக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதியில சில இடங்கள்ல வந்து இந்த மணல் திட்டுக்கள் அப்படின்னு இருக்கும். அந்த மணல் திட்டுக்கள் இருக்கக்கூடிய பகுதி எங்க வந்து இந்த தாவர இனங்கள், அதாவது சில பகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய கடற்பகுதியில இந்த மேங்க்ரூவ் காடுகள், அலையாத்தி காடுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது வந்து இந்த சிதம்பரம், முத்துப்பேட் போன்ற இடங்கள்லாம் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வந்து பாதிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு கண்டறிந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணல் திட்டுக்கள், இந்த மாதிரியான தாவரங்கள், இந்த மேங்க்ரூவ் காடுகள், இதுவெல்லாம் வந்து இந்த சுனாமியினுடைய தாக்கத்தை வந்து பெருமளவு குறைச்சிருக்கு. அதனால வந்து அந்த பகுதியில் வந்து உயிரிழப்புகள், சேதம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. சார், முன்னாடியே வந்து இலக்கியங்களிலும் சரி வரலாற்று நிகழ்வுகளிலும் சுனாமி பத்தின ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது முன்னாடியே சுனாமி வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இப்போ வந்து அவங்க அதை பத்தி ஏதாவது கருவிகள் கண்டுபிடித்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதை வைத்துக்கொண்டு நம்ம இப்பொழுது நம்மளை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா நம்மளால? அதாவது 9ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு சோழ பேரரசுகள் இருந்த போதே வந்து இந்த சுனாமின்றது வந்து அப்ப தமிழ்ல வந்து சங்க இலக்கியம் என்ன சொன்னாங்க, ஆழி பேரிலை அப்படின்னு சொல்லாங்க. அந்த பேரலைன்றது வந்து அந்த காலத்திலேயே வந்திருக்கு, சோழ பேரரசுகள் இருக்கும்போதே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பெறக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டினம்ன்ற ஊர் வந்து அந்த சங்க இலக்கியங்கள்ல வந்து பூம்புகார் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து தண்ணி கடல் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி ஆழி பேரலைனால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இலக்கியங்கள் சொல்லக்கூடிய ஒண்ணு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுனாமி வரும்போது அதை அடிச்சு கொண்டு வந்து போடக்கூடிய அந்த கடல்ல இருந்து வந்து படியக்கூடிய அந்த மணல் திட்டுக்கள், அந்த மணல் திட்டுக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து தமிழ்நாட்டினுடைய சில பகுதியில் வந்து சுனாமி ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்றது அறிவியல் பூர்வமான சில ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்திருக்கு. அந்தமான் பகுதியில வந்து சுனாமி முன்பே விலங்குகள், மக்கள் உணர்றதுக்கு முன்னாடியே விலங்குகள் உணர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. சோ இனிமேல் வரும் காலத்துல விலங்குகளை வைத்து நம்மளால சுனாமி வந்ததா இல்லையா, வரப்போகுதா இல்லையான்றத கண்டுபிடிக்க முடியுமா சார்? சுனாமி வந்து நிலநடுக்கத்துக்கு அடுத்து உருவாகுது. நில அதிர்வையே வந்து விலங்கினங்களுக்கு உணரக்கூடிய தன்மை இருக்கு. 2004 சுனாமியின் போது சில விலங்கினங்கள் வந்து அந்தமான் தீவுல வந்து சில யானைகள்லாம் வந்து உயரமான பகுதிக்கு ஓடிச்சு. தமிழ்நாட்டில் வந்து இந்த வேதாரண்யம் மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான பேர்ட்ஸ், பிளமிங்கோ, அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் வந்து வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் இந்த சுனாமி வரதுக்கு முன்னாடியே அங்கிருந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. அது மாதிரி நிறைய காரணங்கள், உதாரணங்கள் சொல்றாங்க. சுனாமி அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க தூண்டுகின்றன. இயற்கை பேரிடரின் போது
சுற்றுச்சூழலே பெரும் அரணாக இருந்து மக்களை காத்திருக்கிறது. சார், இப்ப புராதன முறையில் பறவைகள், விலங்குகள், காற்றின் திசை மாற்றம் இதெல்லாம் போன்ற இயற்கை மாற்றங்களை கொண்டு சுனாமியை யூகித்தது சரியாக இருக்குமா, அல்லது நவீன அறிவியல் கருவிகளை வைத்து சுனாமியை கணக்கிடுவது துல்லியமாக இருக்குமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விலங்கினங்களுடைய தன்மை வச்சு நாம இயற்கை பேரிடர் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இப்ப அவ்வளவா நம்ம அதை உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால நம்ம எப்பவுமே விஞ்ஞான ரீதியான, தொழில்நுட்ப ரீதியான அறிவிப்புகள், சுனாமி முன்னெச்சரிக்கைன்றது நம்ம இந்தியாவில் இந்திய அரசு சுனாமி முன்னெச்சரிக்கை தரக்கூடிய, முடிந்தவரை துல்லியமாக தரக்கூடிய, முன்னெச்சரிக்கை தரக்கூடிய, தகவல் தரக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கு. அதனால மக்கள் எப்பவுமே அந்த வார்னிங் சிஸ்டம், முன்னெச்சரிக்கை எப்படி கொடுக்கறாங்க, அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக எப்படி கொடுக்கறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தினாதான் வருங்காலத்தில் நம்ம சுனாமி இருந்து தப்பிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விலங்கினங்களுடைய தன்மையை பயன்படுத்துறதுன்றது அதுல நிறைய செயல்முறை கஷ்டங்கள் நிறைய இருக்கு. சார், இப்ப சுனாமியின் போது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான பயிற்சி முறைகள் ஏதேனும் உண்டா? அத கடலோர பகுதிகளில் வாழும் பாமர மீனவ மக்களுக்கு அப்பயிற்சிகளை எவ்வாறு சுலபமாக கற்பிக்க முடியும்? இங்க கேட்டது கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் வரை எப்படி பயிற்சிகள் மூலம் அவங்கள சுனாமி மாதிரி வரக்கூடிய இடர்பாடு வரக்கூடிய சமயத்துல தற்காத்து கொள்றது, அதுக்கான பயிற்சிகள் நிறைய இருக்கு. அது நடைமுறையிலையும் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்ப கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய நெம்மேலி அப்படின்ற ஒரு மீனவ பகுதியில நாங்க அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு வேண்டிய, ஒவ்வொரு கிராமத்துக்கும் வேண்டிய இந்த ஹசார்ட் மேப், பேரிடர் வரைபடம், ஒரு சுனாமி வருது அப்படின்னா எவ்வளவு தூரம் தண்ணி உள்ள வரும், வீட்டினுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு, எது சேஃபான பகுதி, எந்த ரோடு வழியா அவங்க மக்கள் வெளியேறணும், அந்த ஊரினுடைய சோசியோ எக்கனாமிக் டீடைல்ஸ், எத்தனை வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை வீட்டுல முதியவர்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த வரைபடத்துல காமிச்சு, அந்த வரைபடத்தை அவங்க ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதாவது மாக் ட்ரில், இப்ப ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஒரு தீ விபத்து ஏற்படுதுன்னா எப்படி வெளியேறணும் அப்படின்றது ஒரு மாக் ட்ரில் ஸ்கூலா கத்துக்கிறாங்க. அது மாதிரி கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஹசார்ட் மேப்ன்ற வரைபடத்தை வச்சு அந்த வில்லேஜ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வெளியேறணும், எந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி முதல்ல அங்கிருந்து நாம அப்புறப்படுத்தணும், அவங்களை எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும், எந்த வழியா சென்றா பாதுகாப்பான இடம், தங்கக்கூடிய அந்த ஷெல்டர்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம அந்த வரைபடத்துல காமிச்சு, இதற்கான பயிற்சி அந்தந்த வில்லேஜ் லெவல்ல பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மீனவ மக்கள் மட்டும் இல்ல, எந்த தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் சரி, கிராம மக்கள், கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் பாதுகாக்க முடியும். சார், ஜப்பான், சுமத்ரா போன்ற அடிக்கடி சுனாமி ஏற்படக்கூடிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு இருக்கிறதா? சுமத்ரா, ஜப்பான், இந்தியா இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நாம அந்த அளவுக்கு இடர்பாடுகள்ல சந்திக்காத சூழ்நிலையில நம்ம மக்கள் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா அதுக்கான பயிற்சி எடுத்து எப்பவுமே நம்ம அந்த தயார் நிலையில இருக்கிறது நல்லது. சார், 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமியின் போது மீனவர்கள் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அரிய புதிய வகையான மீன்கள் கரையில் ஒதுங்கியதாக சொன்னாங்க. அப்ப இது ஏதோ ஒரு இதுதான் குறிக்குது. அது எந்த மாதிரியான விளைவுகள் குறிக்குது சார்? நீ சொன்ன மாதிரி சில மீன் இனங்கள் புது விதமான மீன் இனங்கள்லாம் தென்பட்டது இந்த சுனாமியின் போதுன்றாங்க. அதுல மிக முக்கியமா 2011 நடந்த ஜப்பானுடைய வடகிழக்கு பகுதியில் நடந்த சுனாமியின் போது சில புது வகையான மீன் வளங்கள்லாம் மெக்சிகோனுடைய மேற்கு கடற்கரை பகுதி 2011 நடந்த இந்த சுனாமி ஜப்பான்ல நடந்தது அதனுடைய தாக்கம் 10,000 கிலோமீட்டர் தள்ளி
பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதியில் உள்ள மெக்சிகோனுடைய கடற்பகுதியில் வந்து அதனுடைய தாக்கம் இருந்தது. அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மெக்சிகோல கடற்கரை பகுதியில் இருந்த மக்கள் வந்து புதுவிதமான மீன் இனங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து நாங்க வந்து ஆராய்ச்சி கட்டுரைலாம் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீனவ மக்கள் சொன்ன சில அறிகுறிகள் வந்து சுனாமிக்கு அப்புறம் புதுவிதமான மீன் இனங்கள்லாம் வந்திருக்கு. அது விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுனாமி அலை வரும்போது கடலினுடைய ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய சில மீன் இனங்கள்லாம் கூட கொண்டு வந்து தரையில ஒதுக்கிருச்சு. சோ அதனால சில புதுவிதமான மீன் இனங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. 2004ஆம் ஆண்டு சுனாமி எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது? இயற்கையால ஏற்பட்ட ஒரு பேரிடர் சுனாமின்றது வந்து விளைநிலங்கள் அது வந்து ஒரு என்வரான்மெண்டல் அதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அதாவது சுற்றுப்புற சூழல் பேரிடர் அப்படின்ற மாதிரி அது ஆயிடுச்சு. இயற்கையா உருவானது அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதிலிருந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலிருந்து நம்ம வர்றதுக்கு வந்து குறைஞ்சது மேல ஒரு 10 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் வந்து பல வருடங்கள் ஆகி தான் மீண்டு வந்தது. அதே மாதிரி உப்பளங்கள், இந்த இறால் குட்டைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் எடுத்தது அதனுடைய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு. பயங்கர பாதிப்பு சுற்றுப்புற சூழ்நிலையினால ஏற்பட்டது 2004 சுனாமி. ஆழி பேரலை என்னும் பேரிடர் நம்முடைய ஆயத்தமற்ற தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. தமிழ்நாட்டில் 8018 உயிர்களை நாம் இழந்தோம். ஆனால் இப்போதுள்ள சுனாமி முன்னெச்சரிக்கை வழிமுறைகள் இதுபோல இன்னொரு அழிவிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு போதுமானவை. இப்ப பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல வந்து பெரிய பெரிய கட்டிடங்களும் வணிகம் சார்ந்த துறைமுகங்கள் பல இருக்குது. அது வந்து இந்த சுனாமினால பாதிக்கப்படுது. ஆனா வந்து இந்த சுனாமி அலைகளை தாக்கு பிடிச்சி நிற்கிற அளவுக்கு அதுக்கு உறுதித்தன்மை இருக்கா? அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? முடிந்தவரை இயற்கையோட ஒத்து போற மாதிரி அங்க இருக்க மக்கள் எப்பவுமே உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல், எப்பவுமே உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு முறை அமைப்பெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு அந்த அளவு இருந்திருக்காது. ஆனா தொழிற்சாலைகளை வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது, துறைமுகங்கள் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. அதற்கு வந்திருக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில வந்து அதை எதிர்த்து தாங்கக்கூடிய தன்மை உள்ள கட்டிடங்கள்லாம் வரும் பொழுது இதனுடைய பாதிப்பை வந்து ஓரளவு குறைக்க முடியும். சார், அதாவது இப்போ வந்து சுனாமி வந்து நகரங்களிலும் நடக்குது, கடலோர இடங்களிலும் நடக்குது. ஆனா இந்த மீனவ மக்கள் வந்து அங்கிருந்து ஏன் வெளியேற மாட்டேங்கிறாங்க, திருப்பி ஏன் அங்கே இருக்கிறாங்க? அதாவது அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாவா, இல்லைனாக்கா வந்து அவங்களுடைய மீனவ தொழில் அதனால அங்கே இருக்கிறாங்களா சார்? அவங்க வந்து சூழ்நிலையும் அந்த மாதிரி மீன்பிடி தொழிலையே சார்ந்து இருக்கிறதுனால அவங்க வேற இடத்துல இருந்து மீன்பிடி தொழில் செய்ய முடியாது. நகரத்திலிருந்து போய் மீன்பிடி தொழில் செய்து அவங்க திருப்பி நகரத்துக்கு வந்து போயிட்டு இருக்க முடியாது. சோ அதனால அவங்க எங்க அருகாமையில இருந்தா இந்த மீன்பிடி தொழிலுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டு விட்டது. மீண்டும் அதே மாதிரி ஒரு சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்திய கடலோரத்தில் உள்ளதா? இதை பத்தி உங்கள் கருத்து என்ன? 50 வருடத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு சுனாமி நிகழ்ச்சி வந்து அது அடுத்து எத்தனை வருடத்தில் அது ஏற்படும்னு நமக்கு தெரியாது. சார், எங்களோட பாட புத்தகத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படக்கூடாது. அதுல வந்து இத பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்ற பாடம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான அனுபவம். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மக்களால் ஏற்படக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள், ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான சூறாவளிகள், புயல் எல்லாம் உருவாகுது. அதனால இத பத்தி நிறைய நாம வந்து இன்னும் புது விதமான அனுபவங்கள் கிடைக்கிறதுனால பள்ளியினுடைய கல்வி திட்டத்திலையும் பாடத்திலையும் வந்து இத பத்தி நிறைய சேர்க்க வேண்டிய நிலைமை உள்ளது. சார், ஜப்பான்ல வந்து அடிக்கடி சுனாமி நிலநடுக்கம்லாம் ஏற்படுது சார். அப்பயும் அவங்க எப்படி சார் அவங்களை தயார்படுத்திக்கிறாங்க? ஜப்பான் நாட்டில் வந்து பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலேயே வந்து இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்றது வந்து ரொம்ப பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சமாச்சாரம். அது எத்தனை நிலநடுக்கங்கள் வரும்போதும் சுனாமி வரும்போதும் உயிரிழப்புகள் இருந்தா கூட, ஈவன் 2011 நிலநடுக்கம் சுனாமி வரும்போது கூட 11,000 மக்கள் வந்து உயிரிழப்பு ஆயிருக்குங்க. இருந்தாலும்
அவங்க அது மாதிரியான இதுல தற்காத்துக்கூடிய ஒரு முறை இருக்கு. அது வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் அங்க ஜப்பான்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பான பகுதியில் இருக்கும். மக்கள் பாதிப்படையும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துல தான் தங்கியிருப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு இடத்துல இருக்கணும்னா கூட அதுக்கு வேண்டிய வசதிகள்லாம், ஒரு கம்யூனிட்டி ஹால், ஒரு பொதுவான இடம், அங்கேயே அவங்க 3 நாள் தங்கி இருந்து அவங்களே சமைச்சு சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து சூழ்நிலை மாறக்கூடிய வரைக்கும் தற்காலிகமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த மாதிரியான பேரிடர்களை அவங்களால சந்திக்க முடியுது. கடல் எப்படி சார் உள்வாங்குது? நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளவுபடும் போது தரைப்பகுதியில ஒன்னு வந்து கீழே போகுது, ஒன்னு வந்து மேல புஷ் பண்ணி மேல வரும். சோ ஒரு பகுதி கீழே போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கடலுடைய தரைமட்டத்திலிருந்து கடற்கரை பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள இழுத்துக்கும். ஒரு பகுதி மேல வரும்போது அடுத்து புஷ் பண்ணி இதுல இருந்து சுனாமி உருவாகி இப்படி வரும். சுனாமி உருவாகிறதுக்கு நிலநடுக்கம் இல்லாத வேற ஏதாவது காரணம் இருக்கா? சுனாமி உருவாகிறது வந்து கடலுடைய தரைப்பகுதியில நிலநடுக்கம் மட்டும் காரணம் கிடையாது. அது இல்லாம வந்து கடலுடைய தரைப்பகுதியில எரிமலைகள் வெடிக்கும் போதும் சுனாமி உருவாகும். அதே மாதிரி கடலுடைய தரைப்பகுதியில வந்து நிலச்சரிவு ஏற்படும் சில இடங்கள்ல. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாஸ்கா போன்ற பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலுடைய தரைப்பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு சுனாமி உருவாயிருக்கு. சார், சுனாமியை முன்னெச்சரிக்கையா கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி இருக்கு சொல்றாங்க. அத வந்து எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம அதை எப்படி அளவிடுறாங்க? ஹைதராபாத்ல ஒரு நிறுவனம் இருக்கு, இந்திய அரசினுடைய நிறுவனம். அது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த நிறுவனம் தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இப்ப இந்தியனுடைய கடற்கரை பகுதியில் வந்து கடலுடைய மேல வந்து மிதக்கக்கூடிய சில மிதவைகள் இருக்கு. அந்த மிதவைகள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுனாமி வந்து இந்த அலைகளினுடைய தன்மை மாறுபடும் போது அந்த மாற்றத்தை வந்து செயற்கைக்கோளுக்கு அனுப்பிச்சு சிக்னல் அனுப்பிச்சு செயற்கைக்கோள் இருந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணி ஓகே கடலுடைய தரைப்பகுதியில் அலைப்பகுதியில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு உணர முடியும். ஆழிப்பேரலையின் அழிவிலிருந்து உணர்ந்த உண்மைகளை கடைசி மனிதருக்கும் தெரிவிக்க வேண்டும், இனிவரும் தலைமுறைக்கும் சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளில் சுனாமியின் நினைவுகள் மெல்ல விலகினாலும் அதனால் பெற்ற பாடங்கள் அவ்வப்போது நினைவு கூறத்தக்கவை.